பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடக்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பல விதங்களில சத்துருக்கள் எழும்பினதுனால, சத்துருக்கள் உங்களை நிந்திக்கிறதுனால, உங்களை அவமானப்படுத்துகிறதுனால ஒருவேளை நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? எங்க பார்த்தாலும் வேதனை, எங்களை ரொம்ப மனுஷர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள், கலங்க பண்ணுகிறார்கள், அழ வைக்கிறார்கள் என்று நீங்க சொல்றீங்களா? அன்றைக்கு ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் தாவீது தைரியமாக நின்று அவனை எதிர்த்து நின்று அந்த பள்ளத்தாக்கில் தானே, அதே ஏலா பள்ளத்தாக்கில் தானே அந்த கோலியாத்தின் தலையை வெட்டி வீழ்த்தினானே. அதே வல்லமை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது. அதே ஆசீர்வாதம், அதே அவனுக்குள்ள இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்க சொர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நீங்க சொல்லுங்க, நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஆமேன். எல்லா பக்கத்திலும் சத்துருக்கள் வந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் என்னுடைய அருமை ஆண்டவர். ஆமேன். எந்த பள்ளத்தாக்குல சத்துரு எங்களை வேதனைப்படுத்தி எங்களை அழ வைக்கிறானோ அதே பள்ளத்தாக்கு சத்துருக்களுக்கு அழுகையின் பள்ளத்தாக்காய் மாறும், நமக்கு சந்தோஷத்தின் பள்ளத்தாக்காய் அதை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் இன்றைக்கு அதை மாற்றி அதை உருவ நடந்து அதை மேற்கொள்ள சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய கை உயர்த்தப்பட ஆண்டவர் கிருபை பாராட்ட போகிறார்.